ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்துட்டு என்கிட்ட வந்து பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மேக்கப்பில் வந்துட்டு அண்டர் ஐ கீழே வந்துட்டு அந்த லைன்ஸ் விசிபிளாக தெரியும்ல, நம்ம எல்லாரோட அண்டர் ஐ கீழேயுமே அந்த லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த லைனை வந்து நான் ஃபவுண்டேஷனோ ஆர் கன்சீலரோ வச்சு செட் பண்ணும்போது, பவுடர் வச்சு ஆஃப்டர் செட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த லைன் வந்து அப்படியே தெரியுது சிஸ்டர், அதை எப்படி வந்து நம்ம மறைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் எனக்குமே அப்படியே தான் இருந்தது. ஒரு 2-3 பிரைட் ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஒரு 2-3 பிரைடுக்கு வந்துட்டு நான் பண்ணும்போதுமே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2-3 பிரைட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தான் இருந்தது. ஐ கீழே வந்துட்டு ஒரு மாதிரி க்ரீஸியாக தெரிகிற மாதிரி, அந்த லைன்ஸ் எல்லாம் விசிபிளாக தெரிகிற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு டிப் வச்சுருக்கேன். என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நானுமே இது வேறு ஒருத்தவங்கள்ட்ட வந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ அவங்க என்கிட்ட கேட்கும்போது நான் அதை அவங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபேஸில் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நார்மலாகவே ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், கன்சீலராக இருக்கட்டும், மினிமமாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து அள்ளி எல்லாத்தையும் போடும்போது நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு கேக்கியாக வகையாக தெரியும். ஸோ அந்த டைம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேஸ் மேக்கப் முடிச்சிட்டோ இல்லை ஐ மேக்கப் வரும்போது உங்கள் ஐக்கு கீழே வந்துட்டு ஃபேஸில் யூஸ் பண்ணுற அளவுக்கு கன்சீலர் யூஸ் பண்ணாதீங்க. இப்போது ஃபேஸை வந்து நீங்கள் வந்து டார்க் ஸ்பாட்ஸோ பிம்பிள்ஸை மறைக்கிறதுக்கு ஒன் ட்ராப் கன்சீலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஐக்கு கீழே வந்துட்டு அதை ஹாஃப் யூஸ் பண்ணால் போதுமானது. ஏன்னா உங்கள் கண்ணுக்கு கீழே லைக் இந்த இடம் நோஸ்லலாம் நிறைய பேருக்கு ரிமூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்துட்டு லிமிட்டாக தேவையான அளவு யூஸ் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் ஐ கீழேயாக இருக்கட்டும், நோஸ் கிட்ட ரிமூவ் ஆகிற மேக்கப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிமூவ் ஆகாது. ஸோ இப்போயுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபேஸாக இருக்கட்டும் அண்டர் ஐ கீழேயுமே நீங்கள் ப்ராடக்டை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராடக்டை கம்மியாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேக்கி ஆகாது மேக்கப். அண்ட் அண்டர் ஐ கீழே வந்துட்டு உங்களுக்கு அந்த லைன்ஸ் தெரியாது. ஸோ லைன்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான டிப். ரொம்ப அந்தந்த டிப்பில் நிறையாலாம் இல்லை. ஸோ மினிமலாக யூஸ் பண்ணுங்கள். அண்டர் ஐ கீழே கன்சீலர் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வச்சு டேப் பண்ணுங்கள், அதுவே போதும். ஸோ இது மாதிரி மேக்கப்பில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலுமே அது எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை வீடியோவாக போட்டு எல்லாருக்குமே கண்டிப்பாக அதை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். ஸோ மறக்காமல் நிறைய பேர் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள், பர்சனலாகவே மெசேஜ் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் நம்மக்கிட்ட மேக்கப் 1-on-1 கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னாலுமே நம்மள்ட்ட அது அவைலபிளாக இருக்குது சர்டிஃபிகேட்டோட. ஸோ அதுவுமே வேணும்னாலுமே நம்மக்கிட்ட டிஎம் பண்ணுங்கள். ஓகேவா?